வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே ரீசனிங்ல கேட்ட சில ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4 வீடியோ கிட்ட பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. 10th லெவல் எக்ஸாம் இல்லையா, அதனால ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு எல்லா ரீசனிங் கொஸ்டினும். சரியா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன். ஒரு பசில் சம். சரியா? 8 friends A, B, C, D, F and G, H sit around a circular table. All of them are facing the center. சென்டரை பார்த்து 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, டியோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது டிக்கும் ஹெச்க்கும் இடையில எத்தனை பேர் இல்ல யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ட்ரை பண்ணலாமா? மிஸ் பாருங்க, 8 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், 8 பேரு சென்டரை பார்த்து போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்புறம் பாருங்க, வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, only 3 people sit between F and D. Fக்கும் Eக்கும் இடையில 3 பேர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும் இல்லையா. இப்போதைக்கு இந்த பாயிண்ட விட்டுலாம். எக்ஸாக்டா தெரியற பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் போலாம். அப்புறம் பாருங்க, E sits second to the right of G. G யோட செகண்ட் ரைட்ல ஈன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ G ஃபர்ஸ்ட் போடுறோம். G யோட செகண்ட் ரைட்ல E அப்படின்றதுனால இங்க E வரும். இது லெஃப்ட், இது ரைட். சரியா? இப்போ E போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, B is an immediate neighbor of E. B வந்து Eக்கு நெய்பர்னு சொல்றாங்க. அப்போ B வந்து இங்க வரலாம் இல்ல இங்க வரலாம். E யோட நெய்பர் அப்படின்னா 2 இடத்துல வர சான்ஸ் இருக்கு. சரியா? 2 பாசிபிள் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை விட்டலாம். ஓகே, விட்டு வேற பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, C is third to the left of D. D யோட தேர்ட் லெஃப்ட்ல Cன்னு சொல்றாங்க. நம்ம Dன்றது மார்க்கே பண்ணல. கரெக்டா? அதனால Cயுமே இதுல போட முடியாது. சோ இந்த பாயிண்டே விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் வேற என்ன இருக்கு, A sits second to the right of B. B யோட செகண்ட் ரைட்ல A, ஆனா நமக்கு B தெரியாது, A தெரியாது. அப்புறம் பாருங்க, H and C are not immediate neighbor. H Cயும் நெய்பர்ஸ் இல்ல, H C தெரியாது. அப்ப எதுவுமே நமக்கு தெரியறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 பாசிபிள் இருக்கிறத நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதை தான் எடுக்க போறோம். B is immediate neighbor of E but not D. இந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போதைக்கு எடுக்க போறோம். எடுத்து 2 பாசிபிள் நமக்கு வரும். ஏன்னா E யோட நெய்பர் தான் Bன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னு B இங்க வரலாம், இன்னொன்னு B இங்க வரலாம். கரெக்டா? 2 பாசிபிள் நம்ம வரையலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாசிபிள் இருக்கட்டும். இன்னொரு டயக்ராம் இதே மாதிரி வரைஞ்சு B Eக்கு ஒன்னு லெஃப்ட் சைடும் ஒன்னு ரைட் சைடுமா போட்டுரும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. 8 பேர் போட்டுட்டோம். இந்த GE ஓகே தான். கரெக்டா? G இங்க இருந்துச்சுன்னா E இங்க இருக்கும். ஓகேவா? Eக்கு பக்கத்துல தான் B அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தோம் இல்லையா? B is the immediate neighbor of E அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், B இருக்கிற இடத்துல Bக்கு அடுத்தது E போடுறோம். இந்த இடத்துல B. ஓகேவா? ஒரு பாசிபிள் இங்க, ஒரு பாசிபிள் இங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு 2 பாசிபிள் போட்டுட்டோம். இப்போ பாருங்க, அடுத்த பாயிண்ட்ஸ் போலாம். இப்போ நம்ம B ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? B இருக்கக்கூடிய பாயிண்டா அடுத்தது பார்க்கலாம். இந்த இருக்கு ரைட் ஆஃப் B. செகண்ட் ரைட்ல A இருக்கு. B யோட செகண்ட் ரைட்ல A. ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல இருந்தே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல இங்க ரைட், இங்க லெஃப்ட். கரெக்டா? B யோட செகண்ட் ரைட்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் இங்க இருக்கு, செகண்ட் ரைட் A. அதே மாதிரி இங்க பார்க்கலாமா? இங்க பார்க்கும்போது இங்கதான் ரைட். செகண்ட் ரைட்ல A அப்படின்னா Eக்கு பக்கத்துல A வரும். ஓகே, 2 பாசிபிள் டயக்ராம்லயும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட் நம்ம எதாவது விட்டு வச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம விட்டு வச்சிருந்தோம், அதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், only 3 people sit between F and D. Fக்கும் Eக்கும் இடையில 3 பேருன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்க E இருக்கு, 1 2 3. இந்த இடத்துல F போட்டா 3 பேர் வருவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தாலும் சரி, Fக்கும் Eக்கும் இடையில 3 பேர் வராங்க. சரியா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி பார்த்தாலும் 3 பேர் வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் F வரும், வேற பாசிபிள் இல்லை. அதே மாதிரி இங்க பாருங்க, 1 2 3 3 பேர் தாண்டி F போடுறோம். இங்கேயும் 3 பேர். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கும்போது Eக்கும் Fக்கும் இடையில 3 பேருங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம், ரெண்டுலயுமே இந்த பாசிபிள் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வேற என்ன பாயிண்ட் விட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து H and C are not immediate neighbors of each other. இந்த பாயிண்ட் பார்க்கல. கரெக்டா? Hயும் Cயும் வந்து நெய்பர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க HC எங்கன்னு நமக்கு தெரியாது, பக்கத்துல வராதுன்னு மட்டும் தெரியுது. ஓகே, இந்த பாயிண்ட் ஒண்ணு விட்டு வச்சிருக்கோம். இன்னொன்னு வேற எந்த ஏதாச்சும் விட்டுருக்கோமா அப்படின்னு பாருங்க. இந்த பாயிண்ட் நம்ம எடுக்கல. கரெக்டா? C sits third to the left of D. D யோட தேர்ட் லெஃப்ட்ல வந்து C இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு D எங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து பாசிபிள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? D இங்க போட்டா தேர்ட் லெஃப்ட்ல 1 2 3 F வந்துடும். அப்ப D இங்க வராது. அப்புறம் D இங்க போட்டோம்னா 1 2 3 இங்க C வரும். அப்போ ஒரே ஒரு பாசிபிள் தான் இந்த D Cக்கு இருக்கு, அதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சரியா? அதே மாதிரி இப்போ செகண்ட் பாசிபிள் டயக்ராம்ல இதே மாதிரி போட்டுடலாமா? D யோட தேர்ட் லெஃப்ட்ல C. D இங்க போட்டோம்னா 1 2 3 இந்த இடத்துல C.
வேற எங்கேயுமே டி போட முடியாது. இங்கெல்லாம் போட்டா இ இருக்கிற இடத்துல சி வந்துரும், வராது. ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோம். சரியா, இனி இப்ப ஃபில் பண்ணாம ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அது என்னது, ஹச்சும் சியும் நெய்பர்ஸ் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஃபில் ஆகாம இருக்கிறது ஹச், இங்கேயும் ஃபில் ஆகாம இருக்கிறது ஹச். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹச்சும் சியும் நெய்பர்ஸ் இல்ல. ஆனா செகண்ட் பாசிபிள்ல பாத்தீங்கன்னா ஹச்சும் சியும் பக்கத்துல இருக்கு, நெய்பர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த பாசிபிள் வராது. அப்ப நம்ம போட்ட பாசிபிள்ல ஒரு பாசிபிள் டயக்ராம் தான் வருது, செகண்ட் பாசிபிள் டயக்ராம் வராது. ஃபர்ஸ்ட் பாசிபிள் டயக்ராம் தான் கரெக்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட். இதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். செகண்ட் பாசிபிள் டயக்ராம தூக்கிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பாசிபிள் டயக்ராம் வச்சு ஆன்சர் போட்டலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, who is sitting between D and H when counted from the right of D. D யோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது D க்கும் H க்கும் இடையில யார் இருக்கா? இங்க பாருங்க, D யோட ரைட்ல பார்க்கும்போது G H இந்த மாதிரி போகுது இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ் வரும். D க்கும் H க்கும் இடையில யார் இருக்கா? G இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4 G. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். D யோட ரைட்ல பார்க்கும்போது D க்கும் H க்கும் இடையில G இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின். இதுதான் இந்த ஷிஃப்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த மார்ச் 2023ல கேட்ட செகண்ட் ஷிஃப்டோட கொஸ்டின். சரியா, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா, இது பாருங்க, ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஹித் வால்ஸ் 120 மீட்டர் டுவெல் சவுத். சவுத் பார்த்து 120 மீட்டர் போறாரு. அப்புறம் ரைட் எடுத்து 120 மீட்டர், மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 90 மீட்டர், மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 120 மீட்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ எவ்வளவு பொசிஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சவுத் பார்த்துன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே வரும். கரெக்டா, நமக்கு டைரக்ஷன்ஸ் இந்த கொஸ்டினுக்கு தெரியணும். நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அதே மாதிரி நார்த் பார்க்கும்போது எது லெஃப்ட் எது ரைட்னு தெரியணும். சவுத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் ஈஸியா போடலாம். சரியா, இப்போ சவுத் பார்த்து 120 மீட்டர் போட்டாச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரைட் எடுக்கிறாங்க 120 மீட்டர். சவுத்ல இருந்து ரைட் எடுத்தா இந்த சைடு வரும். ஸோ 120. அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்தா கீழே வந்துடும் 90. ஓகேவா, அடுத்து அகெயின் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 120. இப்போ மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 120னா இந்த சைடு. ஓகேவா, இது எண்ட் பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். ஓகேவா, பாருங்க, இனிஷியல் பொசிஷனுக்கு போகணும்னா என்ன பண்ணணும், ஃப்ரம் ஹிஸ் இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து கீழே வரதுக்கு 120, அதுக்கப்புறம் இங்க ஒரு 90. 120 பிளஸ் 90 பண்ணா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடலாம். கரெக்டா, 120 பிளஸ் 90 அப்படின்னா நமக்கு 210 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் மைனஸ் மீன்ஸ் மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன் மீன்ஸ் டிவிஷன், டிவிஷன் மீன்ஸ் அடிஷன், and plus means subtraction. ஒன்னொன்னுக்கு ஒரு சிம்பிளுக்கும் ஒன்னொன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ட்ரை பண்ண சொல்றேன். பாருங்க, 29 பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், சப்ராக்ஷன். அப்புறம் பாருங்க 93, இங்க டிவிஷன் சிம்பிள் இருக்கிற இடத்துல அடிஷன் போடணும். அப்புறம் 81, மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன் போடணும். அப்புறம் சப்ராக்ஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன். கேன்சல் பண்ணா 2. பாட்மாஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தான் முடிக்கணும். ஸோ 81 into 2 அப்படின்னு சொல்லும்போது 162. 29 minus 93 plus 162. 29 plus 162 அப்படின்னா 191 வரும். கரெக்டா, அதுல இருந்து 93. 91னா 100 ஆயிடும். இன்னொரு 2 அப்படின்னா 98 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா, தேர்ட் கொஸ்டின். இது பாருங்க, in a certain code language JSEV is written as MUHX. அதே மாதிரி AFRQ is written as DHUS. How will ZTHN will be written in that language? First இந்த ரெண்டும் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். JSEV எப்படி MUHX மாறிச்சு, AFRQங்கிறது DHUS எப்படி மாறிச்சுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த J வந்து M மாறி இருக்கு. கரெக்டா, J M மாறணும்னா Jங்கிறது என்னது 10. கரெக்டா, Mங்கிறது 13. அப்ப என்ன ஆயிருக்கும், +3 ஆயிருக்கும். இதே +3 இங்க வந்திருக்கான்னு பாருங்க, AD இருக்கு. Aங்கிறது 1, Dங்கிறது 4. அப்ப +3 ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்னு +3 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்ட் லெட்டர் பாருங்க, இங்க S இருக்கு, இங்க U இருக்கு. S அப்படின்னா 19, U அப்படின்னு சொல்லும்போது 21. கரெக்டா, இப்போ +2 ஆயிருக்கு. அதே +2 இங்க வந்திருக்கான்னு பாக்கலாமா, Fல இருந்து +2 பண்ணா FGH. கரெக்டா, +2 கரெக்டா இருக்கு. அப்போ +2 +3 +2ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு அன்னோன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே C வச்சு 2 இருக்கு, ஆனா செகண்ட் லெட்டர் மாறிடுது. B வச்சு 2 இருக்கு, செகண்ட் லெட்டர் மாறிடுது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். ரைட்டா, +3 +2ங்கிற பேட்டர்ன் மட்டும் தான் நமக்கு இப்ப தேவை. இப்ப பாருங்க, ZT, Z கூட +3 பண்ணணும், T கூட +2 பண்ணணும். ஓகே, Zங்கிறது 26, Zக்கு அப்புறம் என்ன வரும், ABC 3, C அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். அப்புறம் Tல இருந்து +2, Tங்கிறது 20, +2னா 22, 22னா V. இப்ப CV வச்சு வரதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 3. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா, ஃபோர்த் கொஸ்டின்.
Fourth பாருங்க, in a row of certain students, Karishma is 16 from the left and 18 from the right. What is the total number of students in a row? இதே பேட்டர்ன் தான் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லயுமே கேட்டிருந்தாங்க. ஒரே பர்சனை கொடுத்துட்டு அவங்களோட லெஃப்ட் ரைட் கொடுத்து டோட்டல் கேட்டா அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி -1 பண்ணும். ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய ரோ இருக்கு. இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து கரிஷ்மா எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த லெஃப்ட்லயும் கரிஷ்மாவை ஆட் பண்ணிருப்போம், ரைட்லயும் ஆட் பண்ணிருப்போம். அதனால ஒரு கரிஷ்மாவை சப்ராக்ட் பண்ணிடுவோம். இவ்வளவுதான். சரியா? அப்ப லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 16, ரைட்ல இருந்து பார்க்கும்போது 18. ரெண்டுலயுமே அவங்க ஆட் பண்ணனால ஒரு கரிஷ்மா தான் ஒரு ரோல இருப்பாங்க இல்லையா? 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டோன்றதுனால -1 பண்ணா நமக்கு ஆன்சர் 16 + 18 -1. ஓகேவா? பாருங்க 6 லாஸ்ட் டிஜிட் பார்த்தா 8 -1. இப்போ 6 + 7 வரும். 3 வச்சு முடிஞ்சிருக்கும். 33 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 3 33. அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? 5th கொஸ்டின் பாருங்க. ஏர்பிளேன் அப்படிங்கிறது ஏவியேஷன், கெரோசின். அப்ப காருக்கு என்னது? நமக்கு நல்லா தெரியும். பெட்ரோல். காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுருப்போம். ஸோ பெட்ரோல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஏர்பிளேனுக்கு ஏவியேஷன் கெரோசின் வேணும், கார் ஓடுறதுக்கு பெட்ரோல். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. How many such numbers are there in a following string, each of which is not followed by a symbol? இங்க இருக்கக்கூடிய நம்பர்ல எது வந்து சிம்பிள் ஃபாலோ பண்ணாம இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்பருக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு நம்பர் வரலாம், இல்ல நம்பருக்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட் வரலாம். இந்த மாதிரி தான் வரணுமே தவிர நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் வந்தா நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நம்பர் எவ்வளவு இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் நம்பர் இருக்குன்னு பாருங்க. 6, 5, 8, 4, 9 இந்த மாதிரி நிறைய இருக்கா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6Kன்னு இருக்கு. 6K ஓகே, ஏன்னா நம்பர் வரணும், அதுக்கப்புறம் சிம்பிள் வரக்கூடாது. கரெக்டா? இப்போ 6Kங்கிறது 1. அதுக்கப்புறம் பாருங்க 5க்கு அப்புறம் பர்சன்டேஜ்ங்கிறது சிம்பிள், ஸோ இது வராது. அதுக்கப்புறம் பாருங்க 8B அப்படிங்கிறது வரும். அப்புறம் 4G அப்படிங்கிறது வரும். 9க்கு அப்புறம் சிம்பிள் இருக்கு, வராது. 7G வரும். 5க்கு அப்புறம் சிம்பிள் வராது. 9க்கு அப்புறம் சிம்பிள் வராது. 3T வரும். 8க்கு அப்புறம் சிம்பிள் வராது. 6க்கு அப்புறம் வரும். இப்போ இங்க 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 எண்ணம் இருக்கு. இந்த 6 எண்ணத்துலயும் நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் வரல. ஆன்சர் 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 6. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். எது வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஜாக்கெட், கோட், பிளேசர், ஸ்வெட்டர். ஸ்வெட்டர் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். மத்த எல்லாமே ஸ்டிச் பண்ணி இருந்திருப்பாங்க, தச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் 4. 8th கொஸ்டின் பாருங்க. How many such letters are there in a following string, each of which is preceded by a symbol and followed by a number? ஓகேவா? How many such letters? ஒரு லெட்டர் இருக்கணும். அந்த லெட்டருக்கு precededனா முன்னாடி ஒரு சிம்பிள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க ஃபாலோட்னா பின்னாடி ஒரு நம்பர் இருந்திருக்கும். அப்போ சிம்பிள், லெட்டர், நம்பர், இந்த காம்பினேஷன் எங்க இருக்குன்றதா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர், நம்பர் இருக்கணும். கரெக்ட், லெட்டர், நம்பர் வந்துடுச்சு. இங்க சிம்பிள் இருக்கு, சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர், நம்பர் வந்துடுச்சு. ஓகேவா? அப்புறம் இங்க சிம்பிள் இருக்கு, லெட்டர் இருக்கு, ஆனா நம்பர் இல்ல. சிம்பிள் இருக்கு, நம்பர் வந்துடுச்சு, வராது. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த சிம்பிள் இங்க இருக்கு. சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர், நம்பர் வந்துடுச்சு. சிம்பிள், நம்பர் வருது, அப்ப இது வராது. அப்புறம் சிம்பிள், ஒரு லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர் வந்துடுச்சா? அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க. இங்கதான் ஒரு சிம்பிள் இருக்கு, சிம்பிள் ஆனா நம்பர் வரல. ஓகே, அப்போ 1, 2, 3, 4 மொத்தமே 4 தான். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 4ங்கிறது ஆப்ஷன் 2. 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9 பாருங்க. In a certain code language, WAZZES இது வந்து ZYCXHQ அப்படின்னு மாறி இருக்கு. மாதிரி PRFJKO வந்து SPIHN நம்ம மாறி இருக்கு. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி BOMBYX வந்து என்னவா மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸா இருக்கிறத நம்பரா மாத்திக்கலாம். சரியா? WAZZES Wன்னு சொல்லும்போது 23, ஏங்கிறது 1, Zங்கிறது 26, மறுபடியும் ஒரு 26, இப்போ E5 ஆகுது, S 90. இப்போ இது என்னவா மாறி இருக்கு? ZYCXHQ இல்லையா? Zங்கிறது 26, Yங்கிறது 25, C 3, Xங்கிறது 24, H 8, Qங்கிறது 70. ஓகேவா? அப்போ 23 26 ஆகுதுன்னா +3, 1 25 ஆகுது அப்படின்னா +24ன்னு வரும். இல்லைன்னா நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஏல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல போய் பார்க்கலாம். ரிவர்ஸ்ல பார்த்தா 26 25, அதாவது -2ன்னு வரும். அப்புறம் 26 3 ஆகுது. இதுவும் நம்ம ரிவர்ஸ்ல போயிடலாமா? இல்லைன்னா பிளஸ்ல போகலாம். 26க்கு அப்புறம் ABCன்னு வரும். 26ங்கிறது Z, ABC +3. ஓகே, அப்புறம் இது பாத்தீங்கன்னா -2. அப்புறம் 5ல இருந்து 8 ஆயிருக்கு, +3. 19 17 ஆயிருக்கு, -2. இதை பார்த்தாலே தெரியுது இதுதான் பேட்டர்ன். 3 2 3 2ங்கிறது மாறி மாறி வருது, +- +-. ஓகேவா?
அப்போ +3 - 2 இதேதான் ரிப்பீட் ஆகும். இதுதான் பேட்டர்ன். இதே பேட்டர்ன் தான் ரெண்டாவது உள்ளதுக்கும் வருதான்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாத்துடலாம். சரி, அப்போ P ல இருந்து +3, Pங்கிறது 16, 16ல இருந்து +3 பண்ணா 19. சூப்பர், வந்துச்சா? இந்த மாதிரி R ல இருந்து -2, Rங்கிறது 18, 18 - 2னா 16, 16ங்கிறது P. ஓகே, இப்போ +3 - 2ங்கிறது நம்ம ஃபுல்லா கூட செக் பண்ண வேண்டாம். +3 - 2ங்கிறது தான் நம்மளோட காம்பினேஷன். ஏன்னா எப்படியும் நமக்கு 2 டிஜிட் தான், 2 லெட்டர் தெரிஞ்சாலே போதுமானது இல்லையா? ஆனா இதுவுமே நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை மட்டுமே கம்பேர் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிச்சு +3 - 2ன்றத பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, BO இருக்கு இல்லையா? B ல இருந்து +3 பண்ணணும், O ல இருந்து -2 பண்ணணும். B ல இருந்து +3னா CDE, E தான் நமக்கு வந்திருக்கணும். O ல இருந்து -2ங்கிறது 15, 15 - 2னா 13, 13 சொன்னாங்கன்னா M வரும். ஓகே, இப்போ EM எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4. 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 4, 13, 40, (?) 364, 1093. இதுல என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 4, 13 மாதிரி இருக்கா? இது நம்பர் பார்க்கும்போதே தெரியுது, ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு 4 டிஜிட் வரைக்கும் வந்திருக்கு. ரைட்டா? இப்போ இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டிஜிட் நமக்கு வராது. இப்போ கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் தான் இருக்கும். இப்போ 4, 13 ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் ஆகல. ஆனா 4க்கு பக்கத்துல இருக்க 13க்கு பக்கத்துல ஏதாவது நம்பர் 4க்கு மல்டிபிள் ஆகுமான்னு பாருங்க. 4 3s are 12 இல்லையா? +1 பண்ணா 13 வந்துடுச்சா? இப்போ 13 3s are பண்ணுங்க 39, 39 +1 பண்ணா 40. இப்போ into 3 +1 பேட்டர்ன் பெர்ஃபெக்ட்டா இந்த ரெண்டுக்கும் வருது. லாஸ்ட்டுக்கும் வருதான்றது செக் பண்ணிடலாமா? இது ஃபுல்லா கூட செக் பண்ண வேண்டாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணலாம். இங்க 4 இருக்கு இல்லையா? 4 into 3னா 12, 12 + 1 13, 3 வச்சு முடிஞ்சிருக்கணும். கரெக்டா? இப்போ இதுதான் பேட்டர்ன். into 3 +1. சரியா? into 3 +1. இப்போ 40 into 3 +1. 40 into 3 என்ன? 120, 120 + 1 121. ஆன்சர் ஆப்ஷன் 4. 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. லெக்ஸ் வந்து போலியோங்கிறாங்க. இப்போ ஐஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். போலியோ டிசீஸ் வந்து லெக்ஸை அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஐஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு டிசீஸ் தான் நமக்கு தேவை. கேட்ராக்ட், நிமோனியா, டெங்கு, மலேரியா. இதுல நமக்கு டெங்கு, மலேரியாலாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதெல்லாம் காய்ச்சல் கண்ணெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நிமோனியாங்கிறது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ரைட்டா? எதுவுமே வராது. கேட்ராக்ட் தான் ஐல வரக்கூடிய ஒரு டிசீஸ், கண்ணை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே, போலியோ லெக்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஐஸை அஃபெக்ட் பண்றது கேட்ராக்ட். அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க. ஈஸியான ஒரு ஷிஃப்ட் இது. எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி இப்போ 20னா அந்த 20க்கு 20யும் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? எவ்வளவு கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? 20க்கு எவ்வளவு போட்டேன்னு. சரி பாருங்க, இதுல if division is interchanged with the subtraction and multiplication is interchanged with the addition, then which of the following is correct? ஓகேவா? எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அங்கெல்லாம் சப்ராக்ஷன் போடணும். அதே மாதிரி சப்ராக்ஷன் இருக்கிறதுல டிவிஷன் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். அதேதான் இங்கேயும் மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல அடிஷனும், அடிஷன் இருக்கிறதுல மல்டிபிளிகேஷனையும் மாத்திடும். மாத்தினா எப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருது. இப்படி மாத்தி எந்த இக்குவேஷன்ல வந்துட்டு கரெக்டா வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 48 டிவைடட் பை 16 இருக்கிற இடத்துல -16. ஓகேவா? பிளஸ் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் 8, மறுபடியும் மைனஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் 3, இன்டூ இருக்கிற இடத்துல +8. ஓகேவா? இப்போ இது பார்க்கும்போதே தெரியுது இது நமக்கு ஃபிராக்ஷன்ல வரும். ஏன்னா இது எங்கேயுமே கேன்சல் ஆகுது. 3 16 கேன்சல் ஆகுது, 3 8 கேன்சல் ஆகாது. இது வந்து ஃபிராக்ஷன்ல வரும். ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல 19 இருக்கு. ஸோ இதை ஃபுல்லா கூட பார்க்க வேண்டாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருக்காது. அடுத்த செகண்ட் பார்க்கலாமா? 48 மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல அடிஷன் 16, சப்ராக்ஷன் இருக்கிறதுல டிவிஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் பிளஸ் இருக்கிறதுல மல்டிபிளிகேஷன் 3, டிவிஷன் இருக்கிறதுல சப்ராக்ஷன். இப்போ இது கேன்சல் ஆகுதா? 2. இப்போ பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் எழுதணும். 48 + 6 - 8. 48 - 8னா 40, 40 + 6னா 46 வந்துருக்கும். ஆனா இங்க 19 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் செக் பண்ணலாமா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 48 பிளஸ் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் 16, அப்புறம் மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல +8, டிவிஷனுக்கு மைனஸ்க்கு டிவிஷன். ஒன்னு ஃபிராக்ஷன், இன்னொன்னு நம்ம இந்த மட்டும் எழுதும் போதே கெஸ் பண்ணிடலாம். 48 × 16 அப்படின்னா 2 2 டிஜிட் நம்பர் இருக்கு. இந்த மல்டிபிள் பண்ணும்போது எங்கேயோ போயிடும். 48 × 10னாலே 480 மேல போகும். இங்க 19 இருக்கு. ஸோ இவ்வளவும் பார்க்கும்போது இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு மல்டிபிளிகேஷன் வரும்னு தெரிஞ்சாலே நமக்கு அந்த தேர்ட் ஆப்ஷன் வராதுன்றதை ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். எதுக்கும் இருக்க செக் பண்ணிடலாமா? 48 மைனஸ் இருக்கிறதுல டிவிஷன் 16, அப்புறம் டிவிஷன் இருக்கிறதுல -8, மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல பிளஸ், மறுபடியும் மல்டிபிளிகேஷன். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 - 8 + 8 3s are 24.
Okay, 24 minus 8 na 16, 16 plus 3 19. Answer option 4. Okay, 12th question answer option 4. அடுத்து பார்க்கலாமா 13th question. 13 பாருங்க மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 83, 95, 88, question mark 93, 105, 98. இந்த question பார்க்கும்போது கொஞ்சம் கூடுது இல்லையா, அதுக்கப்புறம் குறையுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா கூடுது குறையுது. ஒன்னு கூடி ஒன்னு குறையுது அப்படின்னாலே ஆல்டர்னேட் சீரீஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, இங்க பாருங்க 83 88 ஆயிருக்கு, 88 105 ஆயிருக்கு, அந்த மாதிரி போக சான்ஸ் இருக்கு. அப்ப 95 என்னவா இருக்கும், இதுக்கப்புறம் சாரி தப்பு பண்ணிட்டோமா, 83 88 ஆயிருக்கும் கரெக்டா, 88 93 ஆயிருக்கும், 93 98 ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க 95 என்னவா இருக்கும், அது 105 மாறி இருக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து போலாம். 83 88 ஆயிருக்கு அப்படின்னா 3ல இருந்து 8 அப்படின்னா 5 ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி 88 93 ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 ஆட் ஆயிருக்கு. 93 98னா மறுபடியும் 5 ஆட் ஆயிருக்கு. அதே 5 இந்த சைடு போட்டு பார்க்கலாமா, 95 கூட பிளஸ் 5 பண்ணா 100, 100 கூட பிளஸ் 5 பண்ணா 105 வந்துச்சா. 95 பிளஸ் 5 100, 100 பிளஸ் 5 100. ஆன்சர் ஆப்ஷன் 3. 13க்கு ஆன்சர் 100 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா 14th கொஸ்டின். 14 பாருங்க, இதுவுமே மிஸ்ஸிங் தான் கேட்டிருக்காங்க. லெட்டர்ல கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் ஒரு லெட்டர் இந்த மாதிரி இருக்கு சரியா. அப்ப நம்ம லெட்டர் மட்டும் பார்க்கலாம். அந்த 14 16 18 20 இதெல்லாம் விட்டுலாம். எம் ஓ கொஸ்டின் மார்க் எஸ் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்ங்கிறது 13 இல்லையா, ஓங்கிறது 15, எஸ்ங்கிறது 90. இப்ப நம்பர் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்ப 15க்கும் 19க்கும் இடையில இருக்க ஆட் நம்பர் 17. 17க்கான லெட்டர் கியூ. கியூங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. சிம்பிளான கொஸ்டின். இது வரைக்கும் பார்த்த எந்த கொஸ்டினுமே நமக்கு மாடரேட் லெவல் கூட இல்லை. எல்லாமே ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம அடுத்து போக முடியும். இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாம் போறதுக்கு நம்ம எவ்வளவு ரீசனிங் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட்டாலே போதும் சரி. மற்றபடி ஈஸி தான், எல்லாருமே சால்வ் பண்ற மாதிரி தான். சரி பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15th கொஸ்டின். இது ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மற்ற கொஸ்டின்ஸோட கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும், மற்றபடி ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இது பாருங்க KLMNOPS ஒரு 7 friends sitting in a row facing north. நார்த் பார்த்து ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா. 7 பேர் 1 2 3 4 5 6 7. ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எல் சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கே. கேயோட ரைட்ல எல்லுன்னு சொல்லிட்டாங்க சரியா. கேயோட ரைட்ல எல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கே எங்கன்றது நமக்கு தெரியாது. கேயோட ரைட்ல எல் இருக்கும். ஸோ எங்க கே போட்டாலும் அதுக்கு அடுத்த எல் வரும். கேஎல் அப்படிங்கிறது பக்கத்துல வரும். ஓகேவா, அப்புறம் பாருங்க வேற என்ன பாயிண்ட் இருக்கு. கே சிட்ஸ் 4 டு த ரைட் ஆஃப் எம். எம்மோட 4th ரைட்ல கேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எம் எங்க இருக்கும், அதோட 4th ரைட் 1 2 3 4th ரைட்ல கே சரியா. அப்போ மொத்தமே எம்முக்கு அப்புறம் 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. அப்ப எம் ஃபர்ஸ்ட்ல வரணும் இல்ல செகண்ட்ல வரணும். ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா லாஸ்ட் இன்னொன்னு இருக்கும், இங்க எல் வந்திருக்கும், லாஸ்ட் இன்னொன்னு. இல்லைன்னா செகண்ட்ல எம் வந்துச்சுன்னா லாஸ்ட் எல் வர மாதிரி இருக்கும் சரியா. 2 பாசிபிள் இருக்கு. வேற பாயிண்டே நம்ம செக் பண்ணலாம் சரியா. அடுத்தது பாருங்க, n is an immediate neighbor of both p and s. ps ரெண்டு பேருக்கும் இடையிலுமே n நெய்பரா இருப்பாங்க. அப்போ pns அப்படின்னு வரலாம், இல்லைன்னா snpன்னு வரலாம். இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் n வந்து எஸ்க்கும் பிக்கும் ரெண்டு பேருக்குமே நெய்பரா இருக்க முடியும் சரியா. அடுத்த பாருங்க, the one who sits 4th to the left of s. s-ஓட 4th லெஃப்ட்ல இருக்கிறவங்க தான் sits at one of the extreme end of the row அப்படின்னு சொல்றாங்க சரியா. லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க, அதனால கண்டிப்பா s-ஓட 4th லெஃப்ட். எஸ் இங்க இருக்கும், அப்ப அதோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் சாரி எஸ் இங்க இருக்கும். எஸ் இங்க இருக்கும், அப்பதான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் ஃபோர்த் லெஃப்ட். ஃபோர்த் லெஃப்ட்ல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருப்பாங்க. ஓகேவா, இப்போ எஸ் எங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ எம்மோட பாசிபிள போட்டு பார்க்கலாமா. ஒருவேளை எம் ஃபர்ஸ்ட் வருதுன்னு வச்சுப்போம் சரியா. எம் ஃபர்ஸ்ட் வருதுன்னா ஒரு 3 பிளாங்க் கழிச்சு கே வந்திருக்கும் கரெக்டா. இங்க எம் வரும் 1 2 3 3 பிளாங்குக்கு அப்புறம் கே வந்திருக்கு. ஆனா கே வரல, இங்க எஸ் இருக்கு. ஸோ எம் வந்து ஃபர்ஸ்ட் வராதுன்றது கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப எம் எங்க வரும், இங்கதான் வரும். அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பிளாங்க்கு அப்புறம் கே இங்க. இப்ப எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா. நீ வேற என்ன பார்த்தோம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்து வச்சிருந்தோம். பிஎன்எஸ் இல்லைன்னா எஸ்என்பின்னு வரும்னு பார்த்தோம் கரெக்டா. இங்க எஸ் இங்க இருக்கு, அப்ப இங்கதான் பி வரும், இங்கதான் என் வரும். பிஎன்எஸ் தான் நமக்கு வரும். பேலன்ஸ் இருக்கிறது தான் இங்க வரும். பேலன்ஸ் இருக்க லெட்டர் ஓ. இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா. இப்ப பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ சிட்ஸ் 4th from the right end of the row. ரைட் எண்ட்ல இருந்து 4th யார் இருக்கான்னு கேக்குறாங்க. இதுதான் ரைட் எண்ட். ரைட் எண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 4th எண்ட்ல யார் இருக்கா, n இருக்கு. ஸோ ஆன்சர் n. என்னங்கிறது எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா. 16th கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சிலாகிசம்ல கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். எல்லா சர்க்கிளுமே ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர். முடிஞ்சிச்சா. இப்போ பாருங்க, சம் ஸ்கொயர்ஸ் ஆர் கலர். கொஞ்சம் ஸ்கொயர் வந்து கலர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சர்க்கிள் இது கலர்.
அதுக்கப்புறம் பாருங்க சம் சர்க்கிள்ஸ் ஆர் ட்ரையாங்கிள், சில சர்க்கிள் ட்ரையாங்கிள். இதுல கொஞ்சம் சம் எடுத்து ட்ரையாங்கிள்னு போட்டுருவோம். இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். கன்க்ளூஷன் பாருங்க சம் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரையாங்கிள், கொஞ்சம் ஸ்கொயர் ட்ரையாங்கிளான்னு கேக்குறாங்க. ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் வருது கரெக்டா. இது ஸ்கொயர் இது ட்ரையாங்கிள் ரெண்டுமே டச் ஆகுது அப்படின்னா சம்ங்கிறது வரும். இப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்ட். அடுத்து பாருங்க சம் சர்க்கிள்ஸ் ஆர் கலர், சர்க்கிளும் கலரும் டச் கூட ஆகல கரெக்டா. சர்க்கிள் ஒரு இடத்துல இருக்கு, கலர் ஒரு இடத்துல இருக்கு, அப்போ வராது. சம் அப்படின்னாலே அது டச் ஆயிருக்கணும், ஆகல அப்படின்னா அந்த சம் அதுல வராதுன்னு அர்த்தம். சரியா. அடுத்து பாருங்க சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள், ஸ்கொயரும் சர்க்கிளும் பாருங்க வருது, ஆனா ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு, சம் வரல கரெக்டா. சாரி வருது கரெக்டா. சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள், கொஞ்சம் ஸ்கொயர் வந்து சர்க்கிளா, கொஞ்சம் ஸ்கொயர் தான் சர்க்கிள், சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ளாடி தானே சர்க்கிள் வருது. சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள்ங்கிறது கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட். இப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்ட், 3 கரெக்ட், போத் 1 and 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. 16th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா. 17th கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் தான். லாஸ்ட் ஷிப்ட்ல இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்ல k is greater than e is equal to k அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கேயும் ஈயும் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க சரியா. கேயும் ஈயும் தான், இதுவும் வேண்டாம், பின்னாடி உள்ளதும் வேண்டாம், மொத்தமே இவ்வளவுதான் பார்க்க போறோம். கேக்கும் ஈக்கும் பாருங்க சிம்பிள் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். இது ஈக்குவல் டு k is equal to y-னா அப்ப இந்த y ஏன் விட்டுறலாம். k is greater than s is greater than e, இதை மட்டும் நம்ம எடுத்தா போதும். ஏன்னா கேயும் y-யும் ஈக்குவல் இல்லையா. y-க்கு பதிலா நான் k-ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க எல்லாமே ஒரே சைட் சிம்பிளா தான் இருக்கு. சோ கண்டிப்பா k-க்கும் ஈக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, இப்போ கேயும் ஈயும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா k is greater than or equal to e-ன்னு அர்த்தம். ஆனா கொஸ்டின்ல கிரேட்டர் தனியா கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான், கிரேட்டர் than or equal to, greater than or equal to ன்னு சொல்றப்ப ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். either conclusion 1 or 2 is 2. ஆன்சர் 17க்கு ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 18th கொஸ்டின் பாருங்க, in a group of 102 students Priya's rank is 25 from the top and Kusham's rank is 20 from the bottom. How many students are between Priya and Kusham? ஓகே, மொத்தம் 102 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டாப்ல இருந்து பார்க்கும்போது பிரியாவோட ரேங்க் 25, பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது குஷமோட ரேங்க் 20. ரெண்டு பேருக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மொத்தமே 102 இல்லையா. இல்ல இவங்க ரெண்டு பேரையும் கழிச்சுட்டா பேலன்ஸ் இருக்கிறவங்களும் தெரிஞ்சிட போகுது. 25யும் 20யும் கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சிடும். பிரியாக்கும் குஷமுக்கும் இடையில இருக்கிறவங்க தெரிஞ்சிருவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன பண்ணலாம், 2 - 5 - 0. 2 - 5 னா 12 - 5 சொல்லலாமா. 12 - 5 னா 7 வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, 57 அப்படிங்கறதா நம்ம ஆன்சர். ரெண்டு பேரும் வேற வேற, நான் டாப் பாட்டம் கொடுத்துருக்காங்க. டாப்ல அவங்கள தூக்கிடணும், பாட்டம்ல இவங்கள தூக்கிட்டா பேலன்ஸ் இருக்கிறவங்க தெரிஞ்சிருவாங்க. மொத்தம் 102 ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஓகேவா, ஆன்சர் 57. 18th. அடுத்து பார்க்கலாமா. 19th கொஸ்டின். 19 பாருங்க, Sahil is a father of Akshita and Raj is a son of Ruhi. Aman is a brother of Sahil. If Akshita is a sister of Raj, then how is Ruhi related to Aman? ஒரு பிளட் ரிலேட்டட் கொஸ்டின், பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சகில் இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்ஷிதா. சகில் வந்து அக்ஷிதாவோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அக்ஷிதாவை போடுங்க, அக்ஷிதாவோட ஃபாதர் தான் சகில். அப்புறம் பாருங்க, அண்ட் ராஜ் இஸ் சன் ஆஃப் ரூஹி. ராஜும் தெரியாது, ரூஹியும் தெரியாது. ஸோ இப்போதைக்கு இவங்கள விட்டு வச்சிடலாம் அந்த பாக்ஸ். அடுத்து பாருங்க, அமன் இஸ் அ பிரதர் ஆஃப் சகில். அமன் வந்து சகிலோட பிரதர். ஸோ இவங்களோட பிரதர் தான் அமன். சரியா, பிரதர்னால பாக்ஸ் மாதிரி போடு. சரியா, ஜெண்டருக்கு ஏத்தபடி போட்டிருக்கேன். இதே ஃபீமேல் ஜெண்டர்னா ரவுண்ட் போட்டிருப்பேன். சரியா, இப்ப அக்ஷிதா இஸ் சிஸ்டர் ஆஃப் ராஜ். அக்ஷிதா வந்து சிஸ்டர் யாருக்கு, ராஜ்க்கு. தென் ஹவு இஸ் ரோஹி ரிலேட்டட் டு அமன். ரோஹி இல்ல தெரியல, நம்ம ஒரு பாக்ஸ் விட்டுருந்தோம்ல, அதை பார்க்கலாம். ராஜ் இஸ் சன் ஆஃப் ரூஹி. ராஜ் வந்து சன், யாரோட சன், ரூஹியோட சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ராஜோட அப்பா தான் ரூஹின்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்பா இல்லைன்னா அம்மா கரெக்டா. சன் ஆஃப் அப்படின்னு சொல்றதுனால பேரண்ட் தான் ரூஹின்னு தெரிஞ்சுட்டு, இன்னொரு பேரண்ட் யாரு, ராஜோட இன்னொரு பேரண்ட் இந்த சாகுன்னு போட்டிருக்கோம், யாரு, சகில். அப்ப அவங்களோட ஒய்ஃப் தான் இந்த ரூஹியா. ஓகேவா, சாகிலும் ரூஹியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. சரி, இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரூஹி ரிலேட்டட் டு அமன். 2க்கு அப்புறம் உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அமன்ல இருந்து ரூஹிக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். அமன் இங்க இருக்காங்க, ரூஹி இங்க இருக்காங்க. அமனோட பிரதர் இது, பிரதரோட ஒய்ஃப் இது. கரெக்டா, பிரதரோட ஒய்ஃப் அப்படிங்கிறது சிஸ்டர் இன்லான்னு வரும். இங்க பிரதர் ஒய்ஃப்னு தெளிவா கொடுத்துருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் 3. 19th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம் 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 8 friends A B C D F and G H are sit around a circular table. All of them are facing. இதுக்கு முன்னாடியே ஒரு பசில் பார்த்தோம் இல்லையா. மொத்தமே 2 பசில் தான் கேட்டிருந்தாங்க, மத்த எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. பசில் மட்டும் கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருந்துச்சு. ஓகேவா, பாருங்க 8 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க, சென்டரை பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அதே பேட்டர்ன் அதுல வரை 8 பேரை போடணும். ஓகேவா, போட்டுட்டு ஒன்னொன்னா ஃபில் பண்ண வேண்டியதான். GD அப்புறம் DF இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கா ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் B and D.
பிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, ஈயோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க, ஈயோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இதே பேட்டர்ன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரிதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு பொசிஷன் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பிக்கும் ஈக்கும் இடையில ஈயோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது யார் இருக்கான்றதான் கொஸ்டின். அப்ப இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏற்கனவே பார்த்த பேட்டர்ன். கரெக்டா 20 கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா, இந்த 20ல எத்தனை கொஸ்டின் நீங்களாவே சால்வ் பண்ணீங்கன்றதையும் போடுங்க. சரியா, பேலன்ஸ் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஷிஃப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.